பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 27 வசனங்களிலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. நீகர் எண்ணப்பட்டவன் யார்? சிமியோன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. லூஹி என்பவன் எந்த ஊரான்? சிரேனே ஊரான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. காற்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்டவன் யார்? மனாயின். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தவர்கள் யார்? பர்னபா, சிமியோன், லூஹி, மனாயின் மற்றும் சவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 6. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றியது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. அந்தியோகியா பட்டணத்து சபை போதகர்கள் என்ன செய்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது. அப்போஸ்தலர் 13:2. கேள்வி எண் 8. உபவாசித்து ஜெபம் பண்ணி கைகளை வைத்து அனுப்பப்பட்டவர்கள் யார்? பர்னபா மற்றும் சவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 9. பர்னபாவும் சவுலும் டேஸினால் அனுப்பப்பட்டு டேஸ் பட்டணத்துக்கு வந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. பர்னபாவும் சவுலும் செலூக்கியா பட்டணத்திலிருந்து எங்கே போனார்கள்? சீப்புரு தீவுக்கு போனார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. பர்னபாவும் சவுலும் செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. பர்னபாவுக்கும் சவுலுக்கும் சாலமி பட்டணத்தில் உதவிக்காரனாயிருந்தது யார்? யோவான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. சாலமி பட்டணத்தில் வந்தபோது பர்னபாவும் சவுலும் டேஸில் டேஸ் பிரசங்கித்தார்கள். யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருந்தவன் யார்? பர்-இயேசு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. பர்-இயேசு என்பவன் ஒரு கலிலேயன். சரியா தவறா என கூறுக.
தவறு, யூதன் என்பதே சரி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. பர்னபாவும் சவுலும் எந்த பட்டணத்தில் பரியேசுவை கண்டனர்? பாப்போ பட்டணத்தில். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. பர்னபாவும் சவுலும் பாப்போ பட்டணம் வரைக்கும் எதை கடந்து வந்தனர்? தீவை கடந்து வந்தனர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. விவேகமுள்ள அதிபதி யார்? செர்கியு பவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தவன் யார்? பரியேசு என்னும் பெயர் கொண்ட எலிமா என்பவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கேள்வி எண் 20. தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்த அதிபதி யார்? செர்கியு பவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. செர்கியு பவுல் டேஸையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 22. எலிமா என்பதன் அர்த்தம் என்ன? மாயவித்தைக்காரன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. எலிமா என்பவன் செர்கியு பவுல் என்னும் அதிபதியை எதினின்று திருப்பும்படி வகை தேடினான்? விசுவாசத்தினின்று திருப்பும்படி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. பரியேசு என்னும் பெயர் கொண்ட எலிமா எவர்களோடு எதிர்த்து நின்றான்? பர்னபா மற்றும் சவுலோடு கூட. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. பவுல் என்று சொல்லப்பட்டவன் யார்? சவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் யாரை உற்று பார்த்தான்? பரியேசு என்ற எலிமாவை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 27. பவுல் பரியேசுவை டேஸ் மகனே டேஸ் பகைஞனே என்று அழைத்தார்? பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 28. பரியேசு எவைகள் நிறைந்தவன் என்று பவுல் கூறுகிறார்? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவன் என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 29. பரியேசு என்னும் மாய வித்தைக்காரன் எதை புரட்டுகிறவன்? கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிறவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 30. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? பவுல் பரியேசு என்னும் எலிமாவிடம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
கேள்வி எண் 31 டேஸ் காலம் டேஸ் காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்று பவுல் பரியேசுவிடம் கூறினார். சில காலம் சூரியனை காணாமல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 32 பரியேசு என்னும் எலிமாவின் மேல் விழுந்தது என்ன? மந்தாரமும் இருளும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 33 பரியேசு என்பவன் தடுமாறி எவர்களை தேடினான்? கைலாகு கொடுக்கிறவர்களை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 34 கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தது யார்? செர்கியு பவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 35 பெர்கே பட்டணம் எங்கே உள்ளது? பம்பிலியாவில். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 36 பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் டேஸ் பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பெர்கே பட்டணத்துக்கு வந்தனர். பாப்போ பட்டணத்தை விட்டு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 37 யோவான் பவுலின் கூட்டத்தாரை விட்டு பிரிந்து எங்கே திரும்பி போனான்? எருசலேமுக்கு திரும்பி போனான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 38 அந்தியோகியா பட்டணம் எந்த நாட்டில் உள்ளது? பிசிதியா நாட்டில் உள்ளது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 39 பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு எங்கே வந்தனர்? அந்தியோகியாவுக்கு வந்தனர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 40 பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் அந்தியோகியாவுக்கு வந்து டேஸ் நாளிலே டேஸ் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 41 நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். யார் யாரிடம் சொல்ல ஆள் அனுப்பினர்? ஜெப ஆலய தலைவர்கள் பவுல் மற்றும் அவனை சேர்ந்தவர்களிடம் ஆள் அனுப்பினர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி எண் 42 டேஸும் டேஸும் வாசித்து முடிந்த பின்பு ஜெப ஆலய தலைவர்கள் பவுலிடத்தில் ஆள் அனுப்பினர். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 43 இஸ்ரவேலரே டேஸ் சகல ஜனங்களே கேளுங்கள் என்று பவுல் கூறினார். தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 44 இஸ்ரவேலர் பரதேசிகளாய் சஞ்சரித்த தேசம் எது? எகிப்து. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 45 தேவன் தமது டேஸினாலே எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினார். புய பலத்தினாலே. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 46 தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் ஆதரித்த காலங்கள் எவ்வளவு? நாற்பது வருஷம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 47 தேவன் இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்த தேசம் எது? கானான் தேசம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 48 தேவன் கானான் தேசத்தில் எத்தனை ஜாதிகளை அழித்தார்?
7 ஜாதிகளை அளித்தார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. எத்தனை வருஷம் இஸ்ரவேலரை நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தனர்? ஏறக்குறைய 450 வருஷ காலமாய். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 50. எந்த தீர்க்கதரிசி வரைக்கும் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதிகள் இருந்தனர்? சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 51. இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 52. ராஜாவாகிய சவுல் எந்த கோத்திரத்தான்? பென்யமீன் கோத்திரத்தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 53. சவுல் ராஜா யாருடைய குமாரன்? கீசுடைய குமாரன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 54. சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டான்? நாற்பது வருஷம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 55. சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அதாவது சவுலுக்கு பிற்பாடு ராஜாவானது யார்? தாவீது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 56. தாவீதின் தகப்பன் பெயர் என்ன? ஈசாய். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 57. தாவீதை டேஸ் ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் கூறினார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 58. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் யாரை குறித்து சாட்சி கொடுத்தார்? தாவீதை குறித்து. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 59. தேவன் தமது டேஸின் படியே இஸ்ரவேலுக்கு டேஸ் இயேசுவை எழும்ப பண்ணினார். தமது வாக்குத்தத்தத்தின்படியே இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 60. யாருடைய சந்ததியிலே தேவன் இயேசுவை எழும்ப பண்ணினார்? தாவீதின் சந்ததியிலே. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 61. எதை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான்? மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 62. யோவான் தன் டேஸ் நிறைவேற்றுகிற போது நான் அவரல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று கூறினான். தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 63. தான் எதற்கு பாத்திரன் அல்ல என்று யோவான் கூறினார்? இயேசுவின் பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 64. நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? யோவான் ஸ்நானன் இஸ்ரவேலரிடம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். கேள்வி 65. இந்த டேஸ் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று பவுல் கூறினார். இந்த இரட்சிப்பின் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 66. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே என்று பவுல் யாரை பார்த்து கூறினார்?
அந்தியோகியா ஜெப ஆலயத்தில் உள்ளவர்களை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி எண் 67. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுவது எது? தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 68. இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்கள் யார்? எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 69. எருசலேமின் ஜனங்கள் எதை அறியவில்லை? தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 70. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் இயேசுவை அறியவில்லை. சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.